ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உக்கிர வேட்டைக்கு தயாராகும் வக்கிர செவ்வாய். இந்த செவ்வாய் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வேட்டையில் என்ன உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இவர் எந்த தேதியில் இப்படியெல்லாம் மாறி போகிறாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். 24/10/2024 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். இப்படி வந்தவர் 3/12/2024 பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரிக்கின்றார். அது பின்ன 28/12/2024 பூசம் 1 வக்கரிக்கின்றார். 8/1/2025 புனர்பூசம் 4 வக்கிரமாகின்றார். 18/1/2025 பின்னோக்கிய பயணத்தில் ஏற்கனவே எங்கிருந்து வந்தாரோ அதே வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆகி போகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய மிதுன ராசியில் வக்கர செவ்வாயாக போயிருந்தார். அது பின்ன 28/1/2025 புனர்பூசம் 2 வக்கிரம். 8/2/2025 புனர்பூசம் 1 வக்கிரம். நிறைவாக 21/2/2025 புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக 15/3/2025 புனர்பூசம் 2 நேர்கதி பயணமாக செல்கின்றார். 29/3/2025 புனர்பூசம் 3 நேர்கதி பயணம். நிறைவாக 7/4/2025 புனர்பூசம் 4ஆம் பாதமாகிய கடகராசிக்கே நள்ளிரவு வந்திருந்தார். இப்படி இவருடைய பயணம் என்பது 3/12/2024 தொடங்கி 7/4/2025 வரைக்கும் இந்த பயணம், இவருடைய சுற்றுப்பயணத்தில் இந்த நிலவரம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இவர் என்ன பலாபலன்களை தரப்போகின்றார், இந்த வேட்டையில் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது, அது முயல் வேட்டையா, புலி வேட்டையா, மான் வேட்டையா, இதை பார்ப்போம். முதல்ல கன்னிராசி அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நபர், அதாவது ரொம்ப கட்டுப்பாடு. இது மற்ற ராசிக்காரங்களால் முடியாது. இந்த கொடுக்கல் வாங்கலில் பெத்த தாயாக இருந்தால் கூட 50 ரூபா கொடுத்தா அந்த எப்போ திருப்பி தாரேன்னு சொன்னாங்களோ அதே டயத்துக்கு திரும்ப கேட்பீங்க. யாராக இருந்தால், ஏழை பணக்காரங்க யாராக இருந்தாலும் உங்கள் பணத்தை அவங்ககிட்ட விட்டு வைக்க மாட்டீங்க. அதே போல் அவங்களுடைய 10 பைசா 1 பைசா கூட உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட மாட்டீங்க. இதுதான் கன்னி ராசியினுடைய தனித்துவம் வாய்ந்த ஒரு குணம். அதே சமயத்தில் ஏழை எளியவர்கள்ட்ட ரொம்ப கடுமையாக பேசுவீங்க, கடைசி நேரத்தில் விட்டு கொடுத்துருவீங்க. அந்த குணமும் உங்கள்கிட்ட உண்டு. அந்த ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தயாள குணத்தையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக உடன் பிறந்தவர்கள் எப்பயுமே சிடுசிடுன்னு பகைத்தன்மையோடு தான் விளங்குவாங்க. உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஒன்று செலவை வைப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அவமரியாதை கொடுக்கக்கூடிய சில செயல்களை காட்டுவார்கள், அல்லங்கள் பழியை தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த உடன்பிறப்புகளால், உடன்பிறப்புன்னா சொந்த உடன்பிறப்பு மட்டுமல்ல, சகோதரத்துவம் வாய்க்கப் பெறுகின்ற அத்தனை பேர், பங்காளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பங்காளி வர்க்கங்கள் மறைமுகமாகவும் சில சமயங்களில் உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கக்கூடிய பழிபாவங்களை எல்லாம் சுமத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது கன்னி ராசிக்கு இந்த செவ்வாயானவர் ஆதிபத்தியம் என்பது 3/8க்கு ஆதிபத்தியம் வகிக்கின்ற காரணத்தினால இவர் எதிரியாக விளங்குகின்றார். இந்த கன்னி ராசியிலே வரக்கூடிய 3/8ஆம் பாவத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய் என்ற காரணத்தினால அவர் சகோதரத்துவம் அப்படிங்கிற பாவத்தை உடையவர். செவ்வாய்க்கு வேற என்ன பாவத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா, நெருப்பு சம்பந்தப்பட்ட இரத்தத்தை ருசி பார்க்கின்ற தன்மை, ஆயுதங்கள், கிடங்குகள், கிட்டங்கிகள்,
இவைகளெல்லாம் இந்த செவ்வாயின் அடிப்படையில் தான் பார்க்கணும். செவ்வாய் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து பூமி, நிலங்கள், வீடுகள் இதெல்லாம் சொந்தமாக கிடைக்கும். அந்த நல்லா இருந்தாருன்னு சொன்னால், அதாவது புஷ்டியோடு இருந்தாரேனையானால் அந்த கூட பிறந்தவர்களும் முணுமுணுப்பு இருக்குமே தவிர சொத்து பத்துகள் உங்களுக்கு நிறைய சேர்ந்துருந்தனால உங்களை சார்ந்து அவர்கள் இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து எப்படி எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பயன் பெற முடியுமோ அந்த அளவுக்கு பயன் பெறக்கூடியவர்களாக மாறிக்கிடுவாங்க. பட்சே உள்ள பகை உதட்டில் உறவு என்று தான் எப்பயுமே இருக்கும். என்னதான் செவ்வாய் வலுத்து இருந்தாலும் அல்லங்கில் கெட்டுப்போய் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர முழுக்க முழுக்க விசுவாசியாக எதிர்பார்ப்பது வந்து நடக்காத காரியம். அந்த மாதிரி தான். ஏன்னா அட்டமாதிபன் என்ற கணக்கில் வருது. இது போல் மேலும் மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், செவ்வாய் வந்து மின்சாரம் சம்பந்தப்பட்ட, கட்டடக்கலையில் வந்து செங்கல் சம்பந்தப்பட்ட இவைகள்லாம் அந்த செவ்வாயின் அடிப்படையில் தான் காரகத்துவத்தில் இது வரும். நிறைய சொல்லலாம், நம்ம சுருக்கம் மேலெழுந்த வாரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட செவ்வாயானவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் இருந்தால் யோகம். அது அப்படி யோகமான இருக்கக்கூடியவர் வந்து நீசமாகும் பொழுது யோக தடை உண்டாகும். எப்பொழுது? அப்போ கிட்டத்தட்ட 24/10/2024 முதல் 11ஆம் வீடு யோக வீடு, அதில் நீசம் பெறும் பொழுது யோக தடைகளை உண்டு செய்யும். இந்த தடைகள் தான் அந்த பங்காளிகளுக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதோ அல்லது அவர்கள் ஏமாற்றுவதோ இப்படியான ஒரு பலன்களை அது கொடுக்கும். அந்த சமயத்தில் அவர் வக்கரம் பெறும் பொழுது, நீச்சக்கிரகம் வக்கரம் அடையும் பொழுது தனது நீச்சத்தன்மையை முற்றிலும் இழந்து விடுவார், தன்னுடைய தனித்தன்மையே இழந்து விடுவார். அப்படிப்பட்ட அந்த செவ்வாயானவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல போய் அப்போ நீசப்பட்டு வக்கரம் பெற்றது யோகம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரணும். இப்போ பங்காளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து சலசலப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த 7/4/2025 தீர்ந்துவிடும். முதல் கட்டமாக இந்த காலகட்டத்துக்குள்ள அவர் வக்கரமாகி மேலே ஏறி கீழே இறங்கும்க்குள்ள எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்து விடும். அல்லங்கில் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். சில பேர் வந்து உங்கள் மீது புகார் கொடுத்துருப்பாங்க, என்னுடைய பங்கு இப்படி எடுத்துக்கிட்டாங்க, செஞ்சுக்கிட்டாங்கன்னு. இதுக்கு பதில் நீங்கள் புகார் கொடுக்க வேண்டிய வரும் பொழுது அது உங்களுக்கு யோகமாக மாறும். பிராது வந்து உங்கள் மேலே தான் அவங்க கொடுக்கணும், நீங்கள் முதல்ல முந்தக்கூடாது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் பட்சத்திலே உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அப்போ நான் தானே புகார் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து புகார் கொடுப்பவர்களை விட புகார் சொல்லப்பட்டவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது ராஜயோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோக அமைப்பில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஆகையினால இந்த ஏப்ரல் 2025 ஏப்ரலுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாகங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். தைரியம், வீரியம், பராக்கிரமம் அதில் இதுவரைக்கும் கொஞ்சம் சோர்வடைந்து இருந்த உங்களுக்கு, அதாவது குறிப்பாக அக்டோபர் மாதத்துலேருந்தே சோர்வாக போயிட்டீங்க. ஏன்னா தைரியம் வீரியத்துக்கும் இந்த கிரகம்தான் அதிபதி, போக நிலைக்கும் அவர் தான் அதிபதி. நண்பர்களும் அந்த இடத்துல வந்து அந்நிய வகையில் உள்ள நண்பர்கள், தன் இனம் அல்லாத, தன் மொழி அல்லாத, தன் மதம் அல்லாத அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தை கொண்டு பார்க்கணும். இவர்களெல்லாம் உங்களுக்கு வந்து இருந்த காலமாக இருந்துச்சு. வக்கரம் பெற்ற உடனே அவர்கள் உங்களுக்கு தேடி வருவார்கள். தொலை தூரத்தில் உள்ள செய்திகள் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீண்ட நாளைய ஒரு நண்பனை வந்து நீங்கள் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த நட்பு, அந்த சந்திப்பு பல வருஷங்களுக்கு முன்னால் இதெல்லாம் நினச்சி அதாவது சந்திப்போம் என்ற நினைப்பே வந்திருக்காது, மறந்து போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பன் அல்லங்கில் நண்பி, 2 பேரில் ஆண் பாலும் வரும், பெண் பாலும் வரும், நண்பியாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதம் உங்களை வந்து சேரும். அந்த சேருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இதற்கு இடையில் சனி வந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை அல்ல. 2026ஆம் ஆண்டு தான் சனி மகா பெயர்ச்சி நடக்கிறது.
ஆகையினாலே அதுவரைக்கும் உங்களுக்கு யோகத்தில் தான் அவர் இருப்பார். அந்த சனியை வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவில் அவருக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்கரம் பெற்ற காரணத்தினால இப்ப செவ்வாயும் சனியும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள். எதை? யோகத்தை, கெடுதலை அல்ல, யோகத்தை. இதுவரையிலும் சதய நட்சத்திரத்திலே விளையாண்டு கொண்டு இருந்த அந்த சனி பகவான், சடுகுடு விளையாடி கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏறிடுவார். அதுவும் கிட்டத்தட்ட 2025 பிறந்த உடனே பூரட்டாதிக்கு ஏறிடுவார். ஏறின உடனே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக, அந்த சொந்த பந்தங்கள், குறிப்பாக கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பயுமே யோகத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய வகையில் அந்த செவ்வாய் வேலை செய்வார். ஆக எதிர்ப்புகள் விலகும், கெட்ட பேரு விலகும், நல்ல மதிப்பு, நல்ல யோகம் இவைகளெல்லாம் வந்து சேரக்கூடியதாக அமைகின்றது. அதே போல் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கட்டடங்கள் சம்பந்தப்பட்டதில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டதில் சில பேர் கன்னி ராசியில் பிறந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் நஷ்டத்தையும் அடைந்திருக்கலாம். இப்போ இந்த சனி பயிற்சி ஆன உடனே 6ஆம் இடத்துக்கு சனி வந்துருச்சுன்னு சொல்லி அகலக்கால் வச்சிருக்கலாம். அகலக்கால் வச்சவங்க சில பேர் அந்த காலை எடுக்க முடியாமல் பின்னி பிணைஞ்சு கிடக்கும், டமார்னு கீழே விழுந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வக்கர செவ்வாயானவர் கைதூக்கி விடுவார். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி ராகுவின் சாரத்தில் தான் போய்கிட்டு இருந்தார். இந்த ராகுவின் சாரத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறார். குருவின் சாரத்தில் ஏறச்சே உங்களுக்கு உன்னதமான யோகத்தை அந்த சனியும் கொடுப்பார், செவ்வாயும் கொடுப்பார். இந்த செவ்வாய் கடகத்தில் மட்டும் அல்ல, மிதுனத்துக்குள்ளேயும் போகிறார். 10ஆம் இடத்துக்கும் அவர் என்ட்ரி ஆகிறார். ஆக விடுபட்ட தொழில்கள், தொய்ந்து போன, தேய்ந்து போன, நஷ்டம் அடைந்த தொழில்கள் மீண்டும் உயிர்த்தெழும். உங்களுக்கு நீங்கள் பட்ட பாட்டுக்கு 10 மடங்கு யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பவராக இந்த வக்கர செவ்வாயானவர் விளங்குகின்றார். ஆக வேட்டை பயங்கரமாகத்தான் இருக்கப் போகின்றது. இந்த வேட்டை உங்களுக்கு முழு வலிமையை கொடுப்பதாக அமையும். இந்த எதிரிதான் செவ்வாய். அவர் நீசமாகி வக்கரமாகி போகின்ற காரணத்தினால வேட்டையின் தன்மை உங்களுக்கு சாதகமாக அமைந்து, நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அந்த வேட்டையில் அது கிடைக்கும், அந்த வலையில் அது சிக்கும், அந்த கண்ணியில் நீங்கள் எதிர்பார்த்த யோகம் வந்து விழும். இப்படிப்பட்ட யோகத்தை அவர் தரப்போகின்றார். இது போக 10ஆம் இடம் நெருப்பு, 10 என்பதும் ஒரு நெருப்பு என்பதையும் பொதுவாக சொல்லலாம். அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் தீவிரமடையும். இந்த ஹோட்டல் பண்டங்கள், டீ ஸ்டால் வச்சு நடத்துகிறவங்க, கட்டட சம்பந்தப்பட்ட கொத்தனார்கள், உழைப்பாளிகள், கான்ட்ராக்டர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். 1க்கு 10 மடங்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகுந்த ராஜயோகம், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும், உத்தியோக உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்ததற்கு மாறாக சிறந்த ஒரு திருப்தியான ஒரு அளவு அந்த யோகத்தை அந்த உத்தியோகத்தில் கொடுக்கும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு, ஏற்கனவே ஓரளவு நல்லா நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். பெரிய அளவில் கான்ட்ராக்டுகளை கொண்டு வந்து கொடுக்கும் வியாபாரம் தொழில்களில். அதே போல் நைந்து போன தொழிலாளர்கள், தொழில் உடையவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான காலகட்டமாக விளங்கும். புதிய தொழில் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வக்கரம் தொடங்கினிலிருந்தே வேலைகள் ஏதாவது உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். அது சில பேருக்கு அரசாங்க வேலையாக கூட இருக்கும், சில பேருக்கு பெரிய கம்பெனிகளில் வேலை கிடைக்கக்கூடியதாகவும் அமைந்துவிடும். இனி வரிசையாக பார்க்கலாம். இந்த செவ்வாயானவர் கன்னி ராசிக்கு இவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் யோகமாக தான் இருக்கும். அந்த யோகமாக இருக்குல்ல, இவர் நீசமாகும் பொழுது யோகத்தடை அப்படின்னு பேர். அந்த யோகத்தடை விலகி வக்கரம் பெற்றதனால யோகங்கள் முழுமையாக 100க்கு 100 மடங்கும் வேலை செய்யக்கூடிய அமைப்பாக அது வந்து சேரும். அப்போ கௌரவம், செல்வம், செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, இந்த வீட்டிற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சொந்த பந்தங்கள் எட்டி போனவர்களெல்லாம் திரும்ப வந்து சேர்வார்கள். வசைபாடி தூற்றியவர்களெல்லாம் இப்பொழுது உங்கள் காலடியிலே வந்து விழக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்த்துதலும் கிடைக்கும், உறவுகளும் மேம்பாடு அடையும், தனம், குடும்பம், வாக்கு மிகச்சிறப்பாக விளங்கும்.
மூன்றாம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தைரியம், வீரியம், பராக்கிரம் சிறப்பாக இருக்கும். புதிய தாம்பத்திய சுகம் ரொம்ப வலுவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சுகத்தை விட தாம்பத்தியம் அவ்வளவு சிறப்பாகவும் வலுவாகவும் அமையப்பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்ப முடியாத அளவுக்கு கூட சில யோகங்கள்லாம் வந்து சேர அந்த வகையில். அடுத்தபடியாக தைரியம், வீரியம், பராக்கிரம் சிறப்பாக விளங்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தாயாருக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தாயார் கொஞ்சம் கீழே விழுந்துடாம பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல நீசமாயிருந்தார்னு பரவாயில்ல, அவர் வக்கரம் ஆயிட்டார். அதனால தாயாருக்கு ஏதாவது ஒரு கேடு உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. ஆக இல்லை ரத்தத்தை ருசி பார்க்கக்கூடிய கட்டமாக, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். பயப்படக்கூட செய்வா, பட்சே ஆயுளுக்கு கெடுதல் வராது, பயப்படாமல் இருக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து விலகும். சுகம் மேன்மையடை, உங்களுக்குண்டான சுகம் திருப்தியாக இருக்கும். அதே போல் கல்வி சம்பந்தப்பட்ட கன்னிராசியிலே படிக்கின்ற சில பேருக்கு செவ்வாதசி நடந்து கொண்டு இருக்குமே, ஆனால் கல்வியில் கொஞ்சம் பிரேக் ஆகும். இருப்பினும் அந்த செவ்வாய் நல்லபடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கல்வியில் முதல் மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தபடியாக வண்டி வாகனங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக ஓட்டுவது நல்லது. இது என்னன்னு சொன்னால் 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல நீசமாகி இருந்தால் பிரச்சனை இல்லை, வக்கரமாகும் பொழுது கவனம் தேவை. அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதியவர்கள் வருகை உண்டு. உங்களுக்கு புதியவர்கள் வருகை, புதியவர்கள் சேர்க்கை, குலதெய்வ வழிபாட்டிலே இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். அதே சமயத்தில் சொந்த பந்தங்களால் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். சண்டை வந்து பின்ன சரியாகும். அடுத்து பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்துவிடும். 6ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கடன், சத்துரு, நோய்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. முழுவதும் விலகக்கூடிய அமைப்பு கூட இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும். அதாவது முற்றிலும் கடன் நீக்கப்பட்டது அப்படிங்கிற யோகம் வரும். சில பேருக்கு வழக்கு 50 முகள் பைசலுக்கு வந்து விடும். நோய் நொடிகள், உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் விலகிவிடும். 7ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே புதிய நட்பு வரும் யோகம் இருக்கின்றது. அதாவது தொலைதூரத்தில் உள்ள ஒரு பெண் தொடர்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. கவனமாக கையாளுங்கள். அதே போல மனைவி, மக்கள் இவர்களால் யோகம் உண்டு. மனைவி வழியில் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். அது பின்ன 8ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் எது நல்லது, நீசமாகி வக்கரமாகின்ற காரணத்தினாலே ஆயுள் திருப்தியாக இருக்கும். 9ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வர்க்கங்கள் சம்பந்தப்பட்டவர்களில் இப்போ உங்களுக்கு உங்கள் தயவை நாடி வரக்கூடிய காலகட்டம். உங்களை எடுத்துக்கிட்டு நின்னாங்க, இப்போ உங்கள் தயவை தேடி வர்றாங்க. அதனால பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். 10ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில், வியாபாரம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். அதே போல புதிய தொழில் தொடங்குவதற்கும் வியாபாரத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்கும் இது சரியான காலமாக விளங்கும். அந்நிய முதலீடுகள் கூட உங்களுக்கு தேடி வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்திற்கு ஒரு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் மிகவும் சிறப்பாக விளங்கும். எதிர்பார்த்த லாபத்தை விட பன்மடங்கு யோகம் உங்களுக்கு கிட்டும். 12ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். ஆக இந்த வக்கர செவ்வாயானவர் இந்த வேட்டை உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கின்றது. தாய் ஒன்றை மட்டும், உங்களுடைய அம்மாவை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். மற்றபடி எல்லா வகையிலும் யோகமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.